நிகழ்தகவு. வைர வியாபாரியை ஹோட்டல் அறையில் கட்டி போட்டு நகை பணம் கொள்ளை. நகை வாங்குவது போல் நைசாக பேசி வரவழைத்து கைவரிசை காட்டிய கும்பல். 600 கிலோமீட்டர் தாண்டி தப்பி சென்ற கொள்ளை கும்பலை மடக்கி பிடித்த காவல்துறையினர். தமிழகத்தையே உலுக்கிய கொள்ளை கும்பல் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? லாட்ஜ்ல உள்ள எல்லா ரூம்லயும் ஆள் நடமாட்டம் இருக்கு. ஒரே ஒரு ரூம்ல மட்டும் எந்த சத்தமும் இல்ல. உள்ள போனவங்களையும் ஆளையே காணோம். என்னதான் நடக்குதுன்னு லாட்ஜ்ல வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அதனால சந்தேகத்துக்குரிய அந்த ரூம் கதவை திறந்து பார்த்தப்போ ரூமுக்குள்ள ஒருத்தரோட கை கால்கள் கட்டப்பட்டு பேச முடியாத அளவுக்கு வாயில பிளாஸ்டர் ஒட்டப்பட்டிருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சியான ஊழியர்கள் அவரை மீட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த போலீஸ் விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து போயிட்டு இருக்கிற அந்த ஃபேமஸான லாட்ஜ்ல நடந்த ஒரு ஃப்ராடு வேலையை பத்தி தெரிய வந்திருக்குது. சென்னை அண்ணா நகரை சேர்ந்த வைர வியாபாரி சந்திரசேகர் தன்கிட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒற்றை வைரக்கல் இருக்கிறதாவும் அதை விற்கிறதுக்கு சரியான ஆளை கூப்பிட்டு வந்தா பல்கா கமிஷன் கொடுக்கிறேன்னும் இடைத்தரகர் ஆரோக்கியராஜ் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரும் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரக்கல்ல வித்துட்டா நல்ல கமிஷன் கிடைக்குங்கிற ஆசையில தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வைரத்தை வாங்குறதுக்கு சரியான ஆளை தேடிட்டு இருந்தாரு. இப்படிதான் இன்னொரு ஏஜென்டான ராகுல் அப்படிங்கிறவரு தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வைரக்கல் வாங்க ரெடியா இருக்காருன்னு ஆரோக்கியராஜ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆரோக்கியராஜும் ராகுலும் சேர்ந்து சந்திரசேகர் கிட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவரும் பார்ட்டியை நேரா கூப்பிட்டு வாங்க, மிச்ச விஷயத்த பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 4-5 நாளுக்கு முன்னாடி அருண் பாண்டியன் அப்படிங்கிறவரு சந்திரசேகர் சொன்ன இடத்துக்கு போய் அவர்கிட்ட இருந்த வைரத்தோட தரத்தை செக் பண்ணி பார்த்து அதை வாங்குறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. அடுத்து இடைத்தரகர்களான ஆரோக்கியராஜும் ராகுலும் சந்திரசேகர வட பழனியில உள்ள ஒரு ஃபேமஸான ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை நம்பி சந்திரசேகரும் வைரக்கல்லோடு அங்க போயிருக்காரு. லாட்ஜ்ல உள்ள ஒரு ரூமுக்குள்ள போனதும் அங்க அருண் பாண்டியராஜ் உட்கார்ந்து இருந்திருக்காரு. எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்தப்போ ரூமுக்குள்ள மறைஞ்சிருந்த 3 பேர் சேர்ந்து சந்திரசேகரை அடிச்சு அவரோட கை கால்களை கட்டி போட்டு வாயில பிளாஸ்டரை ஒட்டி இருக்காங்க. அடுத்து அவர்கிட்ட இருந்த 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரத்தை பறிச்சுக்கிட்டு அந்த கும்பல் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. சந்திரசேகர் இதை எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தப்பிச்சு ஓடின கும்பலை பிடிக்கிற பணியில போலீஸ் தீவிரமா களமிறங்கினாங்க. தமிழ்நாடு முழுக்க உள்ள போலீஸுக்கு இந்த சம்பவத்தை பத்தி தகவல் சொல்லி வாகன சோதனையை தீவிரப்படுத்தினாங்க. லாட்ஜ்ல உள்ள சிசிடிவி கேமராக்கள் சம்பவம் நடந்த நேரத்துல அங்க பதிவான செல்போன் சிக்னலை வச்சு போலீஸ் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில வைர வியாபாரி கிட்ட இருந்து வைரத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு அந்த கும்பல் தார் கார்ல தப்பிச்சு போனதாவும் அந்த கார் மதுரையை தாண்டி போயிட்டு இருக்கிறதாவும் போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. மதுரையை தாண்டி கொள்ளை கும்பல் தப்பிச்சு போற விஷயம் தெரிஞ்சு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாகன சோதனையை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுச்சு. இந்த நிலையில தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் டோல்கேட்ல நைட்டு 2:30 மணிக்கு போலீஸ் வாகன சோதனையில ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா வந்த கார் டிரைவர் கிட்ட ஃபாஸ்டாக் ஒர்க் ஆகாததால டோல்கேட் கட்டணத்தை பணமா கட்ட சொல்லியிருக்காங்க டோல்கேட்ல வேலை செய்கிறவங்க. ஆனா எங்க கிட்ட இப்போ கையில பணம் இல்ல, ஒழுங்கா ஃபாஸ்டாக ஸ்கேன் பண்ணி பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வழிய விடுங்கன்னு சொல்லி அந்த கார்ல உள்ளவங்க டோல்கேட் ஊழியர்கள் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டோல்கேட் ஊழியர்கள் கிட்ட ஒரு கும்பல் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்த போலீஸுக்கு அவங்க மேல டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கார்ல இருந்த 4 பேரையும் சோதனை செஞ்சப்போ ஒருத்தருடைய பேண்ட் பாக்கெட்ல வைரம் இருந்திருக்குது. இது என்ன வைரம், யாரு நீங்கன்னு கேட்டதுக்கு அந்த கும்பல் ஒழுங்கா பதில் சொல்லாம தப்பிச்சு ஓட பார்த்திருக்காங்க. உடனே போலீஸ்காரங்க அவங்கள சுத்தி வளைச்சு பிடிச்சு விசாரிச்சதுல சென்னையில வைர வியாபாரிய கட்டி போட்டுட்டு வைரத்தை கொள்ளையடிச்சிட்டு போனது இந்த கும்பல் தாங்கிறது தெரிய வந்திருக்குது.
சென்னையில கொள்ளையடிச்சிட்டு தூத்துக்குடிக்கு வந்தது ஏன்னு கேட்டதுக்கு அவங்க ஒழுங்கா பதில் சொல்லாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொன்னதா சொல்லப்படுது. தூத்துக்குடியில உள்ள ஒரு முக்கிய புள்ளிக்கிட்ட வைரத்தை விற்கிறதுக்காக தான் அந்த கடத்தல் கும்பல் சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு வந்ததாவும், அந்த முக்கிய புள்ளிக்கிட்ட போன்ல பேசினா சிக்கல்னு நினைச்சு இந்த கடத்தல் கும்பல் வைஃபை மூலமா ஏதோ ஒரு ஆப் வழியா பேசினதாவும் போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. சம்பவம் நடந்த இடம் சென்னை அப்படிங்கறதால சென்னை தனிப்படை போலீஸ் தூத்துக்குடிக்கு போய் போலீஸ் பிடிச்சு வச்சிருந்த ஜான் லாயட், விஜய், ரத்தீஸ், அருண் பாண்டியராஜ் ஆகிய 4 பேரையும் சென்னைக்கு கூப்பிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இடைத்தரகர்கள் ஆரோக்கியராஜுக்கும் ராகுலுக்கும் இதுல சம்பந்தம் இருக்காங்கிறத பத்தியும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் அந்த மோசடி கும்பலுடைய பின்னணி, சென்னையில வைரத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு தூத்துக்குடிக்கு எதுக்காக போனாங்க, யார் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வரும்னு காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்தகவு